மக்களே, ரகுராம் ஜானகி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. புவனேஸ்வரியும் பஞ்சாயத்தை கூட்டிட்டு வந்து அப்படியே நம்ம ரகுராமுக்கு மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ரகுராமும் சிவரஞ்சனிக்கும் 25 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த பையன் தான் இங்கே வந்து நிற்கிறான்னு சொல்லிட்டு ஜீவாவை அந்த இடத்துல நிற்க வைக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம ஜானகி அப்படியே அதிர்ச்சியாக்கி என்னோட ஹஸ்பண்ட் ரகுராமுக்கு மேலே எந்த குற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு சபதம் எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம ஜானகி ஜீவாவை பற்றின உண்மைகளை கண்டுபிடிக்க போகும்போது கதிரோட அம்மா பற்றின விஷயங்கள் எல்லாம் தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஊர் பெரியவங்க எல்லாருக்கும் சார்பாட்டு பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அதை கேட்டு நம்ம ரகுராம் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் என்ன திடீர்னு நம்ம கிட்ட எதுவுமே சொல்லாம யார் பஞ்சாயத்தை கூட்டியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணும்போது அந்த பஞ்சாயத்தே வந்து குற்றச்சாட்டா வச்சிருக்கிறது ரகுராம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மாயா ஜானகி எல்லாருமே அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க. நம்ம ரமணி பாட்டியும் ரகுராம் கிட்ட என்னப்பா இது, உன்னை எதிர்த்து யாரு பஞ்சாயத்தை கூட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாயாவும் வேற யாரா இருக்கோம், எல்லாமே அந்த புவனேஸ்வரி தான் செய்திருப்பா, இப்ப என்ன பிரச்சனையை கொண்டு வர போறாளோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ரகுராமும் சரி என்ன பிரச்சனை பண்ணாலுமே நம்ம மேலதான் எந்த தப்பும் இல்லையே, அதுக்கப்புறமா இதுக்கு நம்ம கவலைப்படணும், சரி அவ சொன்ன மாதிரியே பஞ்சாயத்துக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாயாவும் எதுக்கு பெரியப்பா அவ எல்லாம் ஒரு பஞ்சாயத்தை கூட்டியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரகுராமும் நம்மளே அந்த பஞ்சாயத்தை மதிக்கலைன்னா சரி வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த பஞ்சாயத்துக்கு போறதுக்காக தயாராகிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே நம்ம தானாவும் பயங்கரமாக அதிர்ச்சியாகி என்ன விஷயமா இருக்கும் கதிர், எதுனாலுமே நம்ம பஞ்சாயத்தில் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம கதிரை சொல்லும்போது கதிரை சரி நீ இங்கே இரு, நானும் எல்லாரும் சேர்ந்து பஞ்சாயத்தில் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்க போகிறோன்னு சொல்லி நம்ம கதிரும் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. அங்கே பார்க்கும்போது இந்த குற்றச்சாட்டு வந்து ரகுராமுக்கு மேலேயே வச்சிருக்கனால அவங்க இதில் வந்து தீர்ப்பு வழங்க முடியாது. எப்பவும் போல சிவராமனையே இந்த இடத்துல தலைவராட்டு வைக்கலான்னு சொல்கிறாங்க. நம்ம சிவராமனும் ரகுராம் கிட்ட அண்ணா உங்க முன்னாடியே இந்த நாற்காலியில நான் உட்கார்றதுக்கு எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரகுராமும் சிவராமன் எதை பத்தி நீ யோசிக்காத, உனக்கு மனசுக்கு எது தோணுதோ அதை பண்ண, அது மட்டும் இல்லாம குற்றச்சாட்டு ஏன் மேல இருக்கனால நான் இந்த இடத்துல இருக்க முடியாது, அதுக்கு பதிலாக நீ தானே எல்லா வேலையிலும் செய்தாகணும், எதுவா இருந்தாலும் சீக்கிரமா ஒரு நல்ல முடிவா சொல்லணும் அப்படின்னு நம்ம சிவராமனை ஆசீர்வாதம் பண்ண வைக்கிறாங்க. சிவராமனும் நம்ம ரகுராமோட ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே அப்படியே அந்த தலைவர் பொறுப்புல ஒரு சேர்ல இருந்து தீர்ப்பு வழங்குறதுக்காக தயாராகிறாங்க. அந்த சமயத்துல சரி என்னதான் குற்றச்சாட்டு, எதுக்காக இப்ப இந்த பஞ்சாயத்தை கூட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கிட்ட கேட்கும்போது புவனேஸ்வரியும் இன்னும் நிற்கிறாருல இந்த ரகுராம், இவர் வந்து ஊர் தலைவரா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவர், இத்தனை வருஷமாட்டு நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டு இருந்திருக்காரு, அது மட்டும் இல்லாம ஊர்ல உள்ள பெரியவங்க எல்லாருமே இவர் ரொம்பவே நல்லவர்னு யோசிச்சுட்டு இருக்காங்க, அப்படி எதுவுமே கிடையாது, இவங்களை பற்றி தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டை நான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்படி என்னதான் குற்றச்சாட்டு ரகுராமுக்கு மேலே வைக்க முடியுமா, அவர் ரொம்பவே நல்லவராச்சே அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரியும் இந்த நிற்கிற ரகுராமுக்கும் 25 வருஷத்துக்கு முன்னாடி சிவரஞ்சனி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கோ தொடர்பு இருந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பையனும் பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டு நம்ம ஜானகி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் அவங்க மேலேயே ஒரு குற்றச்சாட்டை வைப்ப, அதுவும் இப்படி ஒரு குற்றச்சாட்டை நீ வைக்கிறதுக்கு என்ன மனசு உறுத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம சீனு கதிர் எல்லாருமே புவனேஸ்வரி எதிர்த்து நிற்கிறாங்க. ஊர் மக்களும் ரகுராமுக்கு ஆதரவாகவே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நம்ம கதிரும் எவ்வளோ தைரியம் இருந்தால் மாமாக்கு மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வைப்ப, இதெல்லாம் சரியே கிடையாது, அதான் உன்னை அன்னைக்கே போட்டு தள்ளியிருக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம ரகுராம சரி கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இது வந்து பஞ்சாயத்தில், அதனால இதை பற்றி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரமணி பாட்டியும் என்ன என் பையக்கு மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு வச்சிருக்கியா, என்னோட பையனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி சொல்கிறல்ல உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படி சொல்லும்போது புவனேஸ்வரியும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது, உன்னோட பிள்ளைய பற்றின எல்லாமே அவனோட பிள்ளை வந்து சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஜீவா அப்படியே வந்து நிற்கிறாங்க. அப்படியே புவனேஸ்வரியும் இந்த நிற்கிறாள் இவன் தான் வந்து ரகுராமுக்கோ சிவரஞ்சனிக்கோ பிறந்த பையன்னு சொன்ன உடனே அதை கேட்டு ரமணி பாட்டி இந்த குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, இவன் இப்படி வந்து சொன்னானா அதெல்லாம் நான் வந்து நம்பிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது புவனேஸ்வரியும் வேணும்னா அவனையும் கூப்பிட்டு நீங்கள் விசாரணை பண்ணுங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜீவாவை கூப்பிட்டு பஞ்சாயத்தில் உள்ளவங்களும் சிவராமன் கேட்குறாங்க,
என்ன யாரு நீ? உனக்கும் ரகுராமுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, ஜீவாவும் இந்த நிக்கிற ரகுராம் ஐயா தான் என்னோட அப்பா அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம சிவராமனும் அதுக்கு உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? நீ பாட்டுக்கு ஏதாவது எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்லும்போது, ஜீவாவும் எல்லா கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னோட அம்மா சிவரஞ்சனி, அவங்க வந்து இப்போ உயிரோட இல்ல. அது மட்டும் இல்லாம, அவங்க ஒரு ஃபோட்டோ தந்தாங்க. இந்த ஃபோட்டோ பாருங்க. இதுதான் என்னோட அப்பான்னு சொல்லி தந்தாங்க. அப்படிங்கிற மாரி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு வேணுனா சந்தேகம் இருந்தா என்னோட ஊர்ல வந்து விசாரணை பண்ணுங்க. அப்படிங்கிற மாரி நம்ம ஜீவா வந்து ரொம்பவே உறுதியா சொல்றாங்க. அத கேட்ட சிவராமனும் அதிர்ச்சியாகி நிக்கும்போது, நம்ம மாயாவும் புவனேஸ்வரி கிட்ட இதுல வந்து ஏதோ ஒரு தப்பு இருக்கு. கண்டிப்பா இந்த புவனா வந்து தப்பான ஒரு ஆள கூட்டிட்டு வந்து வேணும்னு பெரியப்பாக்கு மேல பழிய போடுறா அப்படி சொல்லும்போது, நம்ம ஜானகி இந்த வாட்டி சும்மா விடுற மாதிரி இல்ல. ஜானகி செம அதிரடியா நேரடியா புவனாவை எதிர்த்து நிக்கிறாங்க. இதுவரைக்கும் என்னோட குடும்பத்துக்கு ஆபத்து வர்ற மாரி நெறைய செயல செய்திருக்கேன். இன்னைக்கு என்னடான்னா ரகுராம் அவங்க மேலேயே இவ்ளோ பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்கேன். அவங்கள பத்தின எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க இப்படி ஒரு தப்பு ஒரு நாளுமே செய்ய மாட்டாங்க. தேவையில்லாம இப்படி ஒரு செயல நீ செய்யாத. அது மட்டும் இல்லாம, இந்த புவனா வேணும்னு சொல்லிட்டு எங்க குடும்பத்த பழி வாங்குறதுக்காண்டி, இப்படி ஒரு பெரிய பழிய இவங்க மேல போட்டிருக்கா. நான் இத ஒருபோதுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, எங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் தாங்க. அதுக்குள்ள நான் கண்டிப்பா உண்மைய கண்டுபிடிச்சு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஜானகி எல்லாருக்கு முன்னாடியும் ஒரு சபதம் எடுக்குறாங்கன்னே சொல்லலாம். இத கேட்டுட்டு இருந்த நம்ம சிவராமனும், புவனா சொன்ன குற்றச்சாட்டுக்கு சரியான எவிடன்ஸ் இல்லாதனால, இப்போதைக்கு எந்த முடிவையும் நம்மனால எடுக்க முடியாது. பஞ்சாயத்து இன்னும் கொஞ்சம் டைம் தருது. அதுக்குள்ள ரகுராமுக்கு மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு ஜானகி அவங்க சொன்ன மாதிரி நிரூபிச்சுட்டாங்கன்னா, எந்த பிரச்சனையும் இல்ல. பஞ்சாயத்து தீர்ப்பை இன்னொரு நாள் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சிவராமனும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜானகியும் புவனா கிட்ட வந்து என்ன தைரியம் இருந்தா என்னோட ஹஸ்பண்ட் ரகுராமுக்கு மேல இவ்வளோ பெரிய பழிய சுமத்திருப்ப. இது வரைக்கும் குடும்பத்துக்கு ஆபத்து வர மாதிரி நிறைய சேலை செய்திருக்க. எப்படியாவது நாங்க அதுலேருந்து தப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பெரிய பழிய போட்டிருக்கியா அப்படி சொல்லும்போது நம்ம புவனாவும் எப்பவுமே என்னை பத்தி தப்பா தான் நினைச்சிட்டு இருப்பியா? இந்த வாட்டி நான் எதுவுமே செய்யல. உன்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே நல்லவேன்னு சொல்லிட்டு நீ தான் யோசிச்சுட்டு இருக்க. ஆனா இதுக்கு முன்னாடி சிவரஞ்சனின்னு ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்திருக்கு. அதை பத்தி நீ யோசிக்காம இருந்திருக்க. வேணும்னா அந்த ரகுராம் கிட்டே நீ விசாரணை பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் நம்ம ஜானகி எதிர்த்து நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கதிருக்கும் அவங்க அம்மாவோட ஞாபகமாகவே இருந்துட்டு இருக்கு. அம்மா மட்டும் பக்கத்தில் இருந்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு யாருமே நம்மளை இப்படி அனாதைன்னு சொல்லியிருக்க முடியாதே அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க அம்மா அவங்க கனவுல வராங்க. அப்படியே நம்ம கதிரும் அவங்க அம்மா மடியில் சாஞ்ச மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவும் கூடிய சீக்கிரம் எல்லா உண்மைகளும் வெளிவரதான் போது, நீ எதை பற்றியும் கவலைப்படாத. ஊருக்கு முன்னாடி நீ அனாதை இல்லை, உன்னோட அம்மா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட போகுதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மாயாவும் ஜானகி கிட்ட நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதுங்க பெரியம்மா. எப்படி இருந்தாலுமே புவனேஸ்வரி தான் இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி வேலையை செய்திருக்கணும். பெரியப்பாவுக்கு மேல எந்த தப்புமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜானகியும் மாயாவும் சேர்ந்து செம அதிரடியா ஜீவாவோட அம்மா சிவரஞ்சனை பத்தின எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஜீவாவோட அம்மாவை பத்தி விசாரணை பண்ணும்போது நம்ம கதிரோட அம்மா பத்தின விஷயங்கள்லாம் தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம்.